ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பேட் கை மை பாஸ் எபிசோட் 11. எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்கில் எலிஸ்க்கு அந்த ஜேசி ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக வந்துட்டுருக்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஃபெயிலாங் ஜேசி கிட்டே சொல்ல, சரி அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எலிஸ் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேசி பார்த்துட்டே இருக்க, நான் ஏதோ தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அது நான் ஏன் உன் கம்பெனியை சூஸ் பண்ணல அதானே கேட்க போகிறேன். ஆமாம், ஆல்ரெடி எங்களோட பட்ஜெட் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்து ஏன் எங்களை நீ சூஸ் பண்ணலன்னு தெரியலீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா, அதுக்கான பதில் உனக்கு தெரியுமே. எப்படி உங்கள் ரெண்டு பேரோட பட்ஜெட் ஒன்றா இருக்குன்னு உனக்கு தெரியும்? என்னோட ரீசன் உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் ஃபெயிலாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. யாருக்கோ ஃபோன் பண்ணி நான் சொன்னதை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ண, சேம் டைம் அப்படியே கார் பார்க்கிங்கில் நடந்து வந்துட்டுருக்கான் எலிஸு. அங்கே பார்த்தா சுற்றி ரவுடி. அந்த ரவுடிகளை ஏற்பாடு பண்ணது நம்ம ஃபெயிலாங் பையன்தான். ஸோ அடிக்கிறதுக்காக அப்படியே ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்க, நம்ம சார் நம்ம தமிழ் சினிமாவில் வர மாதிரி சும்மா போட்டு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டேன் எல்லாரையும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி நிற்க, கையில் கன்னு கத்தின்னு வச்சுருக்க. டே, நீங்களாம் திருந்த மாட்டீங்கடா, உங்கள் பாஸ் யோசிக்கவே மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே எலிஸ் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அப்படியே ஒரு சண்டை நடக்க, சண்டையில் எப்படியும் நம்ம சார் தானே எப்படி வின் பண்ணுவார். ஒரு வழியாக சண்டையெல்லாம் ஃபினிஷ் ஆக அப்படியே ஃபெயிலாங் நடந்து வந்துட்டுருக்க ஃபெயிலாங்க்கு ஃபோன் வருது. என்ன, நான் சொன்னபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? பரவாயில்ல, பணத்தை நான் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாங் சொல்கிறான். ஆக்சுவலி அங்கே பேசுகிறது நம்ம எலிஸ் பையன்தான். நான் தான்ப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு ஃபெயிலாங்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் அடித்து போட்டதுக்கப்புறம் என் ஆளுங்க வந்து எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை கூட நீ யோசிக்க மாட்டியா? என்னென்ன அவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டியா? எப்படி நீ ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கொஞ்சம் கெத்தாக ஃபெயிலாங் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஃபெயிலாங்க அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே ஃபைல்ஸ்லாம் தூக்கி போட்டு செம்ம கடுப்பாக, உன்னை சும்மா விட மாட்டேனான்னு கத்திட்டு இருக்கா. கரெக்டாக ரன் வரான். ரன்னை பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ரன் இவனை பார்த்துட்டு அப்படியே திரும்ப போக, எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் போகக்கூடாதா? என்னாச்சு சொல்லு. நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எலிஸை அழிக்க முடியாதுன்னு சொல்ல, உனக்கு தெரியும் அப்படித்தானே, உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, எலிஸை பற்றி ரொம்ப கவலைப்படுறியா? என் மேலே கோவமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாங்க கேட்க, ஆமாம், நான் அவன் மேலே கவலைப்பட்டா உனக்கு என்ன வந்தது? இங்கே பாரு, என்ன பண்ணுவேன்? என் பிரதருக்கு பிரச்சனை கொடுப்பேன், அவ்வளோதானே. எத்தனை டைம் தான் இதே சொல்லி சொல்லி என்னை கஷ்டப்படுத்துவியோ எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னால் எலிஸை காம்படிட் பண்ணவே முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபெயிலாங்க தள்ளி விட்டுட்டு ரன்னு வேகமாக அப்படியே வெளியே போயிட்டான். இதை பார்க்கும்போது ஃபெயிலாங்க்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ரொமான்டிக் கப்பிள்ஸை தான் காட்டுறாங்க. அதாவது எலிஸும் பேட்டும் தான். அங்கே நம்ம எலிஸ் பையன் பேட்டுக்காக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே குக் பண்ணிட்டு இருக்க, பக்கத்தில் கையை கட்டி அதை பார்த்துட்டே இருக்கான். இங்கே பாரு, எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஜேசியோட டீல் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்ல, அது மட்டும்தான் சந்தோஷமா இல்லை ஃபெயிலாங்க தோக்கடிச்சிட்டிங்களே அதனாலே அப்படின்னு சொல்லி கேட்டு பேட் அவனை கிண்டல் பண்ண, உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. அதான் தெரியும், தெரிஞ்சனால தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு, உனக்கு கை இன்னும் வலிக்குதுல்ல, போ அங்கே போய் உட்காரு, நான் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். கிரில்லு தானே பண்ணுறீங்க, நானும் இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறப்பா, என் கை இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேட்டு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு ஹாப்பி தான். போய் உட்காரியா, நானே சமைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாம், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லி அவனை பயம் காட்டுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். போதும், நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன்னை இங்கே பக்கத்தில் வச்சுக்க பிடிக்கல. போய் அங்கே உட்காரு, போ ரெஸ்டடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேப்பா நான் போகிறேங்கிற மாதிரி பேட் அப்படியே அங்கே போயிட்டான். ஒரு வழியாக குக்கிங் பண்ணி குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எலிஸோட ரெஸ்டாரண்ட்க்கு உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா? ஆனால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் யாரையுமே காணோம், ஒரே ஒரு பார்பிக்யூ தான் வச்சுருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே டியர் கஸ்டமர், உங்களுக்காக இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக் எடுத்து அப்படியே கொடுக்குறான். ஆமாம், இந்த ரெஸ்டாரண்ட்க்கு யாரும் வரமாட்டாங்களா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அது உனக்கு நான் சர்வீஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்கிறான். எல்லாம் ஓகே தான், இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்குதுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வச்சு பண்ணலான்னு நினச்சேன், அதனால தான் எந்த வெயிட்டரும் வேணாம், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருக்கலான்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே பேட்டுக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? ஃபெயிலாக நினச்சா எனக்கு கவலையாக தான் இருக்குது, ஆனால் அவன் சும்மா இருக்க மாட்டான்னு தோணுது. அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் முட்டாள் கிடையாது,
மறுபடியும் அவன் ஏதாவது பிளான் பண்ணுவான், கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ணுவான். அவனை அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியும்னு தோணலைங்கிற மாதிரி சொல்ல, எல்லாம் ஓகே தான், அவன் ஏதாவது பண்ணுவான் தான். ஆனால் எப்பயுமே உங்களை டிஃபீட் பண்ணுறது தானே அவருக்கு ரொம்ப முக்கியம். அவன் தான் என்னை நிறைய டைம் டிஃபீட் பண்ணிட்டானே, எல்லாத்தையுமே சொல்லலாம், இன்க்ளூடிங் ரன்னை என்கிட்டேருந்து பிரித்தது அப்படின்னு சொல்ல, அதில் வேணால் அவர் வின் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் ரன் இன்னும் உங்களை தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்கிறான். பேட்டோட ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு இப்படி பேசும்போது. அப்படியே ஒரு மாதிரி எலிஸ்க்கும் கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் அடுத்து இங்கே ரன்னை தான் காட்டுறாங்க. ரன் ஒரு பாரில் உட்காந்து அப்படியே குடிச்சிட்ருக்கான். அவன் ஃபெயிலாங்கிட்ட பேசினது எல்லாமே திரும்ப திரும்ப கண்ணு முன்னாடி வருது. நீ என்ன காம்படிட் பண்ணணும்னு நினைக்கிற எலிஸை, அதுக்காக சும்மா என் பிரதரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காதப்போ அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு வேகமாக கோச்சிட்டு ஓடி வந்தான்ல, அதை அப்படியே யோசிச்சுட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இவனோட மூமெண்ட்டு சேடாக போயிட்டுருக்க, அங்கே இருக்க பார் டென்டர் டக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு, சார் உங்களோட காக்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் காக்டெயில் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரன் கேட்குறான். சார் நீங்கள் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பாரோட மேனேஜர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் இதை ஆர்டர் பண்ணவே இல்லை, ஸோ அதான் அப்படிங்கிற மாதிரி ரன் கேட்க, இது எதுக்கு, டேபிள் நம்பர் 12 சார், டேபிள் நம்பர் 12 கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ இப்போ எதுக்கு இது ரெடி பண்ணியிருக்க, ஸோ இதுக்கான அமௌண்ட்டை உன்னோட சேலரியில் தான் பிடிக்க போகிறேன்னு சொல்ல, சார் வேணாம் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப கெஞ்சுறான். இட்ஸ் ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன், நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மேனேஜர் கேட்குறான், சார் உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரன் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த பக்கம் போக, சரி ஓகே அந்த காக்டெயிலை குடிக்கலான்னு சொல்லி அதை அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். குடிக்கும்போது ஒன்றும் தெரியல, குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தலையெல்லாம் லைட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அந்த காக்டெயிலில் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ அப்படியே லைட்டாக அவனுக்கு கண்ணெல்லாம் கட்ட அப்படியே தலை சுற்றிக்கிட்டு கீழே விழுகிற மாதிரி அப்படியே இருக்கான். சேம் டைம் அடுத்து ரெஸ்ட் ரூமில் தான் காட்டுறாங்க. அதை பண்ணது வேறு யார் உள்ள, நம்ம தீரனை இருக்கான்ல அவன் தான். அவன் மேனேஜருக்கு பணம் கொடுத்துட்டு, நான் சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணிட்டியான்னு சொல்ல, ஆமாம் சார் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல, இருக்குடா அவனுக்கு ஃபெயிலாங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். அதுக்கு அடுத்து ரன்னை கடத்திட்டு போய் ஒரு பக்கம் வச்சுட்டு தீரனை அப்படியே அவனை கட்டி போட்டுட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். இங்கே என்ன நடக்குதுன்னு ரன்னுக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரியலையா? புரியாது. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஒரு வழியாக எந்திரிச்சிட்ட போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை சுற்றி வில்ல மாதிரி ஓவர் டைலாக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ரன்னுக்கு ஒன்றும் புரியல, என்ன எதுக்குடா கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, அதுவா, உன்னை எதுக்கு கிட்னாப் பண்ணேன்னு தெரியுமா, ஃபெயிலாங்க கஷ்டப்படுத்த தான், வேறு ஒன்றும் இல்லை. அவன் என்ன கஷ்டப்படுத்துன்னு நினச்சான், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அவன் கிட்டேருந்து வாங்கணும், அதுக்கு நீ எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டைலாக் பேசிட்டு அவன் கிட்ட போக, அவன் அப்படியே பயந்து போயிருக்கான். உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, உனக்கு வலிக்குதான்னு சொல்ல, என்னை விட்டு நான் போகணும்னு சொல்லி ரன் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கான். ஏன்டா உன்னை போக விட்டுருவேன் அவ்வளோ சீக்கிரமா, ஃபெயிலாங்க ஒன்று ரொம்ப பிடிக்கும்ல, பார்த்தா பரிதாபமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண வர தள்ளுடாங்கிற மாதிரி டக்குன்னு ரன் அந்த பக்கம் போயிட்டான். என்னை விடுன்னு ரன் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க, ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்ல, அப்படியே எல்லாருமே ரன்னை அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், போதுண்டா எலிஸ் நம்மளை திட்டுவார் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே அப்படியே தீரனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். எங்கே போனான்னு தெரியல, காலையில் வரைக்கும் வரவே இல்லை, நைட் ஃபுல்லாக வெளியவே இருக்கான்னு சொல்லி அப்படியே வெயில் அங்கே கடுப்பாக இருக்குது. ரன்னுக்கு கண்டினியூவாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிற கார் மேலே அங்கே ரன்னோட ஃபோன் அடிக்குது. என்னடா அவனோட ஃபோன் இங்கே இருக்குன்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தா வீடியோவில் இவனை அடிக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. அதில் வேறு போதுண்டா எலிஸ்க்கு தெரிஞ்சால் நம்மளை திட்டுவாருன்னு சொன்ன டைலாக் வேறு இருக்குது. ஸோ எலிஸ் தான் ரன்னை கடத்தி வச்சிருக்கான்னு நினச்சிட்டு எலிஸோட ஆஃபீஸ்க்கு வேகமாக ஃபெயிலாங்க வர எல்லாரும் பயந்து போய் போகாதீங்கன்னு கத்திட்டுருக்க, அப்படியே பிடிச்சி அந்த பக்கம் கீழே தள்ளிட்டு அப்படியே ஃபெயிலாங்க உள்ளே போயிட்டே இருக்கான். ஃபெயிலாங்க உள்ளே போய் எலிஸ்னு போய் கத்திக்கிட்டே இருக்க பின்னாடியே வராங்க. உங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் வேலை சொல்கிறது செய்ய மாட்டீங்க போல இருக்குது, எல்லாரையும் தூக்கணும் வேலையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி எலிஸ் பார்த்து பேச அப்படியே அமைதியாக இருக்கா. என்ன புரியலையா, ஒருத்தன் தேவையே இல்லாமல் ஆஃபீஸ்குள்ளே இப்படி வரான், நீங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல, சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க எலிஸ் அப்படின்னு சொல்ல, சரி இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், போங்க உங்களோட வேலை இருக்குல்ல அதை போய் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கடுப்பாக எலிஸ் உட்காந்துருக்க, அப்படியே அவனை அடிக்கிறதுக்காக அங்கே ஃபெயிலாங்க பக்கத்தில் போகிறான். அதுக்குள்ளே கன் எடுத்து அவன் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டி
வா, இதுக்கப்புறம் வா பார்த்துக்கலாம். நீ ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது பார்த்துட்டே நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா? நீ வருவ, பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும்டா. நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டேன். டைரெக்டாக வா, நீ வா, என்ன பண்ணணுமோ வந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே எலிஸ்க்கு செம்ம கடுப்பாக இருக்குது. கன் அவன் முன்னாடி நீட்டி பேச, இதுக்கப்புறம் நம்ம ஃபெயிலாங்கனால ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே முறைச்சிக்கிட்டே அவன் பக்கத்தில் நின்றுட்டே இருக்க. பேட்டு கரெக்டாக வரான். எல்லோரும் பரபரப்பாக ஆஃபீஸில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க, ஐயோ நல்ல வேலை வந்திய பேட்டு, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தர் இருக்கார்ல ஃபெயிலாங்க. ஆமாம் ஆமாம், அவரே தான். அவர் இங்கே வந்திருக்காரு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவர் கோமா உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்ல, முதல்ல செக்யூரிட்டியை கூப்பிடு, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேட் வேகமாக அப்படியே எலிஸோட ரூம்குள்ள வந்து பார்த்தா ஃபெயிலாங்க படுக்க வச்சு அப்படியே அவனை பிடிச்சி இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. பேட் எதிர்பார்த்தபடி அங்கே எதுவும் நடக்கலை. இங்கே பாரு, ரன்னுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஃபெயிலாங்க கத்த, ரன்னா ரன் எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ தான் சொல்லணும், ரன் எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ தான் எலிஸ்க்கு எல்லாம் புரியுது, ரன்னை கடத்தி வச்சுட்டு தான் எல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு. ஏம் உள்ளே வராங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏம் அந்த பக்கம் அனுப்பிட்டு பேட் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எலிஸ் கிட்ட அந்த ஃபோனில் ஒரு வீடியோ வந்ததில் அந்த வீடியோவை ஃபெயிலாங்க காட்ட அதில் எலிஸோட பேரை தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணவே கிடையாதுன்னு சொல்ல, என்னது நீ இது பண்ணுறியா, கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே அங்கே ஃபெயிலாங்க கத்திட்டு இருக்கான். ஏண்டா நான் எதுக்குடா இது பண்ணணும், ஏன்னா உன்னை அடிக்க நான் ஆள் அனுப்பினேன், அப்போ நீ அதுக்காக ரன்னை ஹர்ட் பண்ணியிருப்பில, ஏண்டா லூஸாடா நீ, ரன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தா என்னை விட்டுட்டு அவங்க கூட வந்தான் பார்த்தியா, அப்போவே எல்லாமே பண்ணியிருப்பேன், நான் எதுக்கு ரன்னை ஹர்ட் பண்ண போகிறேன், நான் ரன்னை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்படியே எலிஸ் கத்திக்கிட்டே இருக்கான். என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி ஃபெயிலாங்க ஒன்றும் புரியல. அப்போ இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் இருக்க உடனே பேட்டு சொல்கிறான், அது ஈஸியாக யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஃபோன் அடிக்குது பாரு, அவன் தான் கூப்பிட்றான், பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே இருக்க, ரன்னை கிட்னாப் பண்ணவங்க தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிறது, பேசுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரன் ரொம்ப முக்கியம், அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது, பட் நீங்கள் கால் அட்டன் பண்ணால் தான் எல்லாமே ஃபினிஷ் ஆகும், ப்ளீஸ், இல்லைனா ரன்னுக்கு டேஞ்சர் தான், அட்டன் பண்ணுங்கிற மாதிரி பேட் அப்படியே பார்த்துட்டே இருக்க, சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறான். ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, ஃபோன் அடிக்க இவ்வளோ லேட் பண்ணிட்டேன், நான் கூட உன் லவரை அடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தீரனை பேசுகிறான். உனக்கு என்ன வேணும்? எனக்கா? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? அதாவது டேமேஜ் நிறைய ஆயிருக்குப்பா, ஸோ அதுக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் உன்னோட லவ்வரோட லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, எவ்வளோ வேணும் பணம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபெயிலாக கத்திகிட்ருக்கான். ஓ அப்படியா, நீ பணம் எவ்வளோ கேட்டாலும் தருவியா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்க, எவ்வளோ வேணும் பணம்? அது நிறைய வேணும், நீ நினைக்கிறத விட நிறைய வேணும், உன்னோட ரெகுலரான ஒரு பார்ட்னர் என் கையில் இருக்கான், இப்போ உனக்கு புரியுதான்னு சொல்ல, எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாங்க அந்த ஒரு டைலாக்கே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நான் கேட்க வந்ததை கேட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி இங்கே வில்லத்தனமாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே தீரனை. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, 200 மில்லியன் பணம் வேணும். அப்படியா, 200 மில்லியன் தானே, உனக்கு பேங்க் ப்ரொசீஜரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ ஈஸியாக பணம் எடுக்க முடியாது, ஸோ அதனால் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது உன்னோட பிரச்சனை, நீ என்னமோ பண்ணு, எனக்கு நாளைக்கு பணம் வேணும், நாளைக்கு பணம் வந்தால் உன் பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் சேஃபாக வருவான், அப்படி இல்லைனா உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போக அப்படியே டென்ஷனாக இருக்காங்க ரன்னுக்கு. ஸோ அப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபெயிலாங்க அப்படியே கடுப்பாக இருக்க, ரன்னுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பாக அவனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன்னு சொல்ல, சரி இப்போ நம்ம ரன்னை காப்பாற்றணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்கிறான். முதல்ல இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படியாவது ரன்னை காப்பாற்றணும்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கே பேட்டை பார்த்து கேட்குறான் ஃபெயிலாங். கண்டிப்பாக நான் சொல்கிறபடி பண்ணு, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ரன்னோட ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குது, இப்போ தீரனை வந்து எப்படியாவது ரன்னை வந்து கடத்திட்டு போயிருக்கணும், ஸோ அதுக்கு முன்னாடி மொபைலில் இருக்க அத்தனை டேட்டாவையும் அப்படியே டெலீட் பண்ணியிருப்பான். ஆமாம், ஆனால் இதுக்கப்புறம் நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டே இருக்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, அதை எப்படியாவது ட்ராக் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர் ஒருத்தர் இருக்கான், அவன் மூலமாக மறுபடியும் நம்ம இங்கே ரன்னோட ஃபோனை ஆக்டிவேட் பண்ணலாம், அப்போ கடைசி அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் சுற்றி என்ன நடக்குதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே வாங்குற மாதிரி எலிஸும் பேட்டும் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஃபெயிலாங்கும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, அதுக்கப்புறம் அவனோட டேட்டா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி
கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தாச்சு. ஸோ எங்கே இருக்கான், அவன் கடைசியாக எந்த இடத்துல இருந்தான் அப்படிங்கிறத பார்த்தா அவன் அந்த பாரில் தானே இருந்தான். ஸோ அந்த பாரில் அந்த பார் டெண்டரும் அந்த மேனேஜரும் கரெக்டாக இவங்க கையில் மாட்டிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லு, ரன்னை யார் கூட்டிகிட்டு போனா, எங்கே இருக்காங்கன்னு சொல்லுன்னு சொல்லி அடித்து கேட்க, அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன்பாங்கிற மாதிரி அந்த ஆளும் சொல்லவே மாட்டேங்கிறான். இங்கே பாரு, நீ என்னதான் மறைச்சாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத. அங்கே பாரு கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். கடைசியாக ரன் இந்த இடத்துல தான் இருந்தாங்கறக்கான ப்ரூஃபும் இருக்குது. இதுக்கு மேலே நீ மறைக்க முடியாது, ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லி ரொம்ப மிரட்டி எல்லாரும் கேட்குறாங்க. அந்த ஆளுக்கு வேறு செம்ம கடுப்பாக இருக்குது. சொல்லாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, பார் டெண்டருக்கா செம்ம பதட்டம், அப்படியே பயந்து போயிருக்கான். மேனேஜர் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2-3 டைலாகை பேசிகிட்டு இருந்தாலும் இவங்கெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியல. ஒழுங்காக அவன் இருக்க அட்ரஸை எங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அவனை அடிக்க வேறு வழி இல்லாமல் அந்த ஆள் அட்ரஸை கொடுத்துட்டான். பேட்டு வேகமாக போக, நீ எங்கே போகிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு எலிஸ் வரான். என்னாச்சு, ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்க, ரன்னை கண்டிப்பாக நானும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு நீ எந்த பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு தோணுது. நீ சாகக்கூடாது, நீ என் கூட வர வேணான்னு சொல்ல, நான் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நான் கார் ஓட்டுறேன், நீ கார் கீயை கூட அப்படிங்கிற மாதிரி கார் கீயை கேட்க, இந்தாங்க வச்சுக்கோங்கிற மாதிரி கார் கீயை கொடுத்துட்டு பேட் அப்படியே எலிஸ் கூட போகிறான். ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து காரில் ஏறி ரன்னை காப்பாற்ற ஒரு பக்கம் போக, சேம் டைம் அடுத்து இங்கே ரன் அந்த தீரனை ரொம்ப பழி வாங்கிட்டு இருக்கான். இவனை பார்க்கறதுக்கு பேத்தட்டிக்காக இருக்குல்லடா, பாருண்டா இவன் எப்படி இருக்கான்னு. ஒரு வழியாக கண்டிப்பாக ஃபெயிலாங்க இவனை பார்க்க இங்கே வருவான். கண்டிப்பாக எல்லா பணத்தையும் அவன் கொடுத்துருவான் தெரியுமா. உன்னை பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவனை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். நாளைக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயும் பணம் வந்துடும். நம்ம பிளான் பண்ணபடி அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு உடனே இவனை ஷூட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே தீரனை சொல்கிறான். அதை கேட்டு ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சார், பணம் தான் வந்துருச்சுல்ல, எதுக்காக இவனை கொலை பண்ணணும், நமக்கு தேவையான பணம் வந்ததுக்கப்புறம் இவனை விட்டுடலாம்லன்னு சொல்ல, நீ என்ன நினச்சிட்ருக்க, ஃபெயிலாங்க பற்றி உனக்கு தெரியாதா, அவன் ஒரு மாஃபியா மாதிரி நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். இவனை கொலை பண்ணிட்டா அவனோட மைண்ட் ஃபுல்லாக இதை பற்றி மட்டும்தான் திங்கிங்கில் இருக்கும், நம்மளை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. ஸோ இதுதான் ஈஸியான வழி. இதுக்கப்புறம் இவனை காப்பாற்றுறேன்னு பேசினேன் அவ்வளோதான் தெரியுமாங்கிற மாதிரி அவன் கன்னத்தில் ஒரு அடியை விட்டுட்டு அப்படியே டைலாக்கை பேசிகிட்டே அங்கே தீரனை நிற்கிறான். இந்த காமெடி பீஸுக்குள்ளே இவ்வளோ பெரிய வில்லத்தனமா அப்படிங்கிற மாதிரி தான் மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க அந்த தீரனை. அப்புறம் அவன் சும்மா இல்லாமல் அவன் பக்கத்தில் போய், எப்படியோ உன்னோட ஆள், அதாவது அந்த ஃபெயிலாங்க நான் பழி வாங்க எனக்கு ஒரு பெரிய வழி கிடச்சிருச்சு, ஸோ பழி வாங்க இருப்பனான்னு சொல்லி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க புல்லட் சவுண்ட் கேட்குது. டே, உன் லவர் வந்துட்டான் போல இருக்குடா உன்னை பார்க்க, போங்கடா என்னோட வீட்டுக்கு அவன் வந்துட்டான், அவனை வெல்கம் பண்ணியே ஆகணும்ல, போங்க கிளம்புங்கன்னு சொல்லி மற்ற எல்லார்கிட்டையும் அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி அனுப்ப, அங்கே கீழே வந்து பார்த்தா அங்கே மாற்றி புல்லட்டோட சவுண்டு தான் கேட்குது. அங்கே ஃபெயிலாங்க எங்கே இருக்கானே தெரியல. கண்டிப்பாக அவனை கொலை பண்ணுங்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் கையில் கண்ணு வச்சிட்ருக்க, சுற்றியும் திடீர்னு பார்த்தா கன் ஷூட் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அங்கே இருக்க எல்லாரையும் மாற்றி அப்படியே ஃபெயிலாங்க ஷூட் பண்ண எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இங்கே தீரனை அப்படியே அங்கே ரன்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, ஷூவோட சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே ஃபெயிலாங்க நிற்கிறான். ஸோ ஃபெயிலாங்க அங்கே வந்ததுக்கப்புறம், எங்கே நீ மட்டும் வந்திருக்க, பணம் கொண்டு வரலன்னு சொல்லி கேட்க, அவன் இவனை அடிக்க வரான். அப்புறம் 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. ஸோ தீரனையை நான் காமெடி பீஸுன்னு நினச்சேன், சீரியஸ்லி சூப்பராக சண்டை போடுறான். அவனையே, அதாவது ஃபெயிலாங்க ஒரு பெரிய இரும்பு மனுஷனாக இருந்தான், கெத்தாக இருந்தவன் கடைசியில் இவங்கிட்ட நல்லா அடியை வாங்கி கட்டிக்கிறான். அதை பார்க்கும்போது ரன்னுக்கே ஷாக்காக இருக்குது. என்னடா எனக்காக இவன் இவ்வளோ அடி வாங்குறானா அப்படிங்கிற மாதிரி இருக்க, அடுத்து மாற்றி 2 பேரும் சண்டை போட, கத்தி எடுத்து அப்படியே அவனை குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அங்கே தீரனை. அந்த கத்தியை திருப்பி இவன் மேலே குத்த ட்ரை பண்ண, கடைசியில் ரன்னோட ஃபேஸுக்கிட்ட அந்த கத்தி நிற்கிது. ரன்னுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஃபெயிலாங்க உயிரை கொடுத்து சண்டை போடுறான். அந்த சண்டை அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க, ஃபைனலி ஒரு வழியாக நம்ம தீரனையை போட்டு தள்ளிட்டு அப்படியே அங்கே நம்ம ஃபெயிலாங்க தான் வின் பண்ணியிருக்கான். ஓடி வந்து ரன்னோட கட்டெல்லாம் அவுத்து விட்டு அவனை ஹக் பண்ணி எமோஷ்னலாக அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லி தீரனை வேகமாக அங்கே இருக்க ஸ்டெப்ஸில் இறங்கி தப்பிச்சு போகிறக்காக ட்ரை பண்ணி வந்துகிட்டே இருக்க, ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு காரில் லைட் எறிகிற சத்தம் கேட்குது. அங்கே யாருன்னு பார்த்தா அங்கேருந்து பேட்டும் கூடவே எலிஸும் நடந்து வராங்க. எப்படி நீ தப்பிச்சு இந்த வழியில் தான் வருவேன்னு எங்களுக்கு தெரியும், ஃபெயிலாங் கையில் மாட்டின, கண்டிப்பாக நீ அவ்வளோதான், எனக்கு உன்னை பிடிக்காது தான், ஆனால் என்றைக்குமே நீ செத்து போகணுன்னு நான் நினச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்கிறான். உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னா
ஒழுங்காக இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு சரியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்க, இதுக்கும் மேலேயே இருந்தால் பிரச்சனை, பேசாமல் ஓடி போயிடலான்னு சொல்லி இவங்கள விட்டுட்டு அந்த பக்கமாக ஓடி போகலான்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணி போயிட்டுருக்கான். பட் இவங்கக்கிட்ட தப்பிச்சாலும், அதாவது எலிஸ் பேட் கிட்ட தப்பிச்சாலும் ஃபெயிலாங்கிட்ட தப்பிக்க முடியுமா? மாட்டினாண்டாங்கிற மாதிரி கையில் கன்னோட அங்கே வந்து நின்றுட்டுருக்கான் ஃபெயிலாங்கு. என்னடா இதுக்கு மேலே உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்று விட மாட்டேன்டா, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், கண்டிப்பாக சாகுடா அப்படிங்கிற மாதிரி அவனை ஷூட் பண்ண பயந்து போன தீரனை அப்படியே புல்லட் ஷூட்டோட சார் கீழே விழுக ஒரு வழியாக தீரனையோட சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஃபெயிலாங்க வந்துட்டுருக்கா. அங்கே எலிஸ் நிற்கிறான். பரவாயில்ல, சர்ப்ரைஸாக இருக்குது, எனக்கு முன்னாடி ரன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போக நீ வந்துட்டு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபெயிலாங்க வந்து நிற்கிறான். நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி எலிஸை பார்த்து கேட்க, ரன் என்னோடய ஃப்ரெண்டு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஃபெயிலாங்க சிரிக்கிறான். என்னது ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானே உனக்கு ப்ரூவ் பண்ணவா, எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபெயிலாங்க கேட்க, வா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா, அது எப்படின்னு நானே உனக்கு ப்ரூவ் பண்ணுறேங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு அப்படியே இந்த பக்கம் வர சேம் டைம் ரன் ஒரு வழியாக ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி இருக்க, நீ இந்த மாதிரி இருக்கனால தான் எலிஸ் குழந்த மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்த்து ரன்னு சொல்ல, ஓ அப்படியா, இது என்னோடய ஹேபிட்டு. ஓ இது உன் ஹேபிட்டா? ஆமாம், அது உண்மை கிடையாது, எலிஸை பொறுத்த வரைக்கும் நீ தான் எல்லாமே, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்கவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பேட்டுக்கு. கண்டிப்பாக நீ கூட இருக்கிறனால தான் எலிஸ் இப்படி இருக்கான்னு தெரியுமா, நீ இப்படியே இருக்கிறது தான் எலிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே பேட்டு சிரிக்கிறான். ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு ஃபெயிலாங்கோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு என்னோட இடத்துல நீங்கள் இருந்து பார்த்துக்கங்க எலிஸா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே பேட் அப்படியே சிரிக்கிறான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஃபோன் காலில் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஃபெயிலாங்கும் அங்கே நம்ம எலிஸும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்க, உண்மையாக புரியலையாங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ இவன் அப்படியே பதில் சொல்ல ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் தான் சொல்கிறத கேளு, எனக்கு எலிஸ் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, எனது ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேட்குறான். அவனை என்னோடய ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்ல, எலிஸ் அப்படியே ஃபெயிலாங்க பார்க்க, ஃபெயிலாங்க அதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. எனக்கு எலிஸை பார்க்கும்போது கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, நான் அவனுக்கு பண்ணது ரொம்ப தப்பு தெரியுமா, ஆனால் எப்பயுமே எனக்கு எலிஸ் மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததே கிடையாது. அவனோட கண்ணை நான் பார்க்கும்போது எனக்கு புரியுது, அவனுக்கும் என் மேலே லவ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிங்களே அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பேட் ஆரம்பிக்க, அது ஒரு டைமில் மாறிடுச்சா? மாறுதா? இல்லை மாறலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எலிஸ்க்கு பண்ண எல்லாமே தப்பு தான், அது எனக்கு புரியுது. எலிஸ் மேலே நான் வச்சுருந்தது லவ்வே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எலிஸை என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நான் எப்பயுமே வச்சதில்லைன்னு சொல்ல, எலிஸ்க்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, ஃபெயிலாங்க்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் யாரைத்தான் நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, நான் லவ் பண்ணது எப்பயுமே நான் லவ் பண்ணதுன்னு சொல்ல, அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த சீனை காட்டுறாங்க. ஃபெயிலாங்க மட்டும்தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே ஃபெயிலாங்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அழுகையும் வருது. எலிஸ் கெத்தாக அவனை பார்த்துட்டு, பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, அப்போ தான் ஃபெயிலாங்க்கு அவனோட தப்பு புரியுது. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அப்படியே பேட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரன் இருக்க, ஃபெயிலாக உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் லவ் பண்ண வச்சாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேட்குறான். சொல்கிறேன், எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் என் அண்ணன் மட்டும்தான். என் பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டது என் அண்ணன் தான். ஸோ என் அண்ணன் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் என் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு யாருமே அந்த டைமில் என் கூட இல்லை. ஃபெயிலாங் தான் என் அண்ணனை காப்பாற்றினான். அது மட்டும் இல்லாமல் எலிஸை பீட் பண்ணணும், அதனால் அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி என்னை அவனை கூடவே இருக்க வச்சான். ஸோ வேறு வழி இல்லைன்னு தான் நான் அவன் கூட இருந்தேன். எனக்கு என்னோடய பிரதரோட லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் கூட இருந்தேன்னு சொல்ல, இதில் லவ் எப்படிப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட்டு கேட்குறான். இருக்குது, எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ரன்னு. இதுக்கு முன்னாடி நானும் ஃபெயிலாங்கும் லவ் பண்ணோம். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எலிஸ் கூட வந்தேன். ஆனால் எலிஸை பீட் பண்ணுங்கிறதுக்காக அவன் என்கிட்ட வந்தான். இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்தது லவ் மட்டும்தான். என்னால் எலிஸை ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்க்கவே முடியல, அவனை ஃப்ரெண்டாக மட்டும்தான் என்னால் நினச்ச முடிஞ்சதுன்னு சொல்ல, அப்போது ஃபெயிலாங்க்கு அப்புறம் தான் நீங்கள் எலிஸை மீட் பண்ணிங்களான்னு பேட்டு கேட்குறான். ஆமாம், நான் ஃபஸ்ட் ஃபெயிலாங் கூட தான் இருந்தேன். என்னோடய நியூ லைஃப் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் எலிஸ் கூட ஆரம்பித்தேன். ஆனால் அது என்னால் முடியவே இல்லை. டீப்பாக பார்த்தா நான் ஃபெயிலாங்க மட்டும்தான் லவ் பண்ணேன்.
ஃபெயிலாங்க என்னால் மறக்க முடியல. அதான் ரொம்ப முக்கியம். எலிஸை நினச்சி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க கரெக்டாக ஃபெயிலாகும். அப்புறம் நம்ம எலிஸும் வர உனக்காக அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பொக்கையை கொடுக்க அப்படியே எலிஸ் போய் அங்கேருந்து அவனோட மொபைல் எடுத்துகிட்டு வரான். பேட் அதை பார்த்துட்டு அடப்பாவி என்னடா இது எனக்கே தெரியாமல் என்னென்ன வேலை பார்த்துருக்கேங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, நீ பேசாத அமைதியாக இருங்கிற மாதிரி எலிஸ் அப்படியே பேட்டை பார்த்து சொல்ல, பேட்டுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன வேலைலாம் பார்த்துருக்கான் பாருங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எலிஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு பேட்டுக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒட்டு கேட்குறதுலாம் தப்பு. ப்ரைவசியாக பேசிகிட்டு இருக்கலாம் கேட்பீங்களா? உனக்கு தெரியும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டேன் அவங்ககிட்ட. என்னது கேளுங்க. அதாவது நான் என்னோடய சேஃப்டி முக்கியமா இல்லை உன்னோட ரைட்ஸ் முக்கியம்னு தோணுதா? எது சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கான பதிலை நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டு சொல்கிறான். ஸோ நான் ஃபெயிலாங் புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி முடிக்கணும்னா ரன் ஃபெயிலாங்கத்தான் லவ் பண்ணுறாங்கிறது ஃபெயிலாங்க்கு புரியணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே எலிஸ் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் அவன் மனசில் என்ன இருக்குது, என்னோட மனசில் என்ன இருக்குன்னு நீயும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, இதெல்லாம் தப்பு தெரியுமா? நீங்கள் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே அவனை பார்த்துட்டு கோபமாக சிரிச்சுட்டே இருக்கான். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டான்ல ரன்னு, என் கண்ணை பார்த்தா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கான், லவ் கிடையாது. நான் யாரை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே ரொமான்டிக்காக எலிஸ் பார்க்க, அதை கேட்டோன்னே பேட்டு வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். கையை கன்று மாதிரி வச்சு அவன் ஹார்ட்டுக்கிட்ட வச்சு ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி இப்போ 2 பேரோட பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இப்போ சொல்லு, என் மேலே ஜெலஸாக இருக்கிறது யாருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அந்த பக்கம் போகிறான். அவனை பிடிச்சி அப்படியே இழுத்து அவனை பார்த்து லைட்டாக ஒரு க்யூட் ஸ்மைல் பண்ண அப்படியே இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் எபிசோட்லேயாவது 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுவானுங்களான்னு தெரியல. ஆனால் ப்ரமோவை பார்த்தா நிறைய சோகமான சீன்ஸும் கொண்டு வருவாங்க போல். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்காம இருக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.